ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக 2500 கொஷின்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்ஸ் மாரத்தான் சீரிஸ் மாதிரி இது மிகப்பெரிய ஒரு சீரிஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோடைய நம்பர் பார்த்தோன்னா 12 டாபிக் வைஸ் பார்க்கும்போது ஏரியா அண்டு வால்யூமில் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 3 ஒரு வீடியோஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அது எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் தந்திருக்கேன், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். முதல் கேள்வி, ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய சதுரமாக மாறுகிறது எனில் அதை போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 சதுரங்களுடைய மொத்த பரப்பு வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த செவ்வகம் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த செவ்வகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போவுமே இந்த மாதிரியும் செவ்வகம் இருக்குது. இந்த 2 செவ்வகத்துக்கு பேரும், அதாவது இது ரெண்டுமே செவ்வகம் தான். ஆனால் இதில் கீழே இருக்கக்கூடிய ஸோ ஹரிசாண்டல் பிளேஸ் லைனில் இருக்கக்கூடிய அதுக்கு பேர் வந்து லென்த்துன்னு சொல்லுவாங்க, இதுதான் பிரெத்துன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இதில் இதுதான் லென்த்து, இதுதான் பிரெத்து. இதுக்கு நீங்கள் மாற்றி எடுத்துடக்கூடாது, சரிங்களா? எப்பவுமே பேஸில் வரக்கூடிய வேல்யூவுக்கு பேர் தான் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர், இந்த மீன்ஸ் என்னென்னா 10%, சரிங்களா? இது முழுக்க ஒரு 100% நம்ம அப்படின்னு நினச்சிக்கினா, இது ஃபுல்லாக 100% அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா, இதில் 10% குறையும் போது, இப்போ 10%னா இது நான் டேமேஜ் பண்ணிடுறேன். இந்த பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறேன், இது கட் பண்ணிட்டா கண்டிப்பாக இது என்னவாக இருக்குன்னா 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய சதுரமாக மாறுகிறதுன்னு கேட்குறேன். அப்போது என்னன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சதுரம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? என்னன்னு சதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இதில் லென்த்தில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் உண்டாகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா லென்த்தில் தான் இதில் வந்து மாற்றங்கள் உண்டாகிருக்கு. ஏன்னா பிரெத்தில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. இதே நீங்கள் டயக்ராம் இப்படி போட்டிங்கன்னா தப்பாயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஷின்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது லென்த் எது பிரெத்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது இதில் நீளத்தில் வந்து மாற்றங்கள் உண்டாகும். அதாவது இது ஃபுல்லாக இருக்கும்போது கம்மியாக இருக்குது, சரிங்களா? அப்போ என்ன இருக்குன்னா லென்த் வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் பிரெத்து வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, சரிங்களா? ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போது அது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும்போது என்னென்னா இது 50, இதுவும் 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? இதுவும் 50, அதுவும் 50. அப்போது அது வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதனுடைய ஏரியா தான் கேட்டுக்கிறாங்க, மொத்த ஏரியா. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும், 10% குறையும் போது 50 சென்டிமீட்டர் பக்கமாக இருக்குது. அப்போ 10% மொத்தமாக 10 போச்சுன்னா அப்போ 90% ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 50ன்னு இருக்குன்னா, அப்போ 100%ன்னு சொல்லும்போது இது வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இன்வர்ஸ் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன் சொல்லிட்டு ஒரு 2 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வச்சு நம்ம போட்டுடலாம். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போத் டேட்டாஸ் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 100 × 50 டிவைட் பை 90. இப்போ பாருங்கள் என்ன கேன்சல் ஆகும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போது 1 × 5 5. அப்போது 500 டிவைட் பை 9. அப்போது இந்த லென்த்து வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த லென்த்து வந்து பார்த்தோன்னா 500 டிவைட் பை 9 இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் 100% இருக்கும்போது அதனுடைய லென்த்து தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? 90% இருக்கும்போது அது 50. ஆனால் 100 இருக்கும்போது என்ன இருக்குன்னா 500 டிவைட் பை 9 இப்படி இருக்கும். இது வந்து ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது கேன்சலேஷன் பண்ணால் எதுவும் டிவைட் ஆகாது. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், கீழே வந்து ஆட் நம்பர்ஸ் இருக்குது. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 செவ்வகம் மற்றும் 4 சதுரத்தினுடைய பரப்பளவு, சரிங்களா? இப்போது 4 சதுரத்தினுடைய பரப்புனா நம்மளுக்கு a × a ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ a × a ஒன்று இருக்கும், a ஸ்கொயர் இல்லை ஃபார்முலா. அப்போது 5 5s are 50 × 50 மல்டிப்ளா 4 சதுரம். அப்போது 4, இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 2500. 5 25 00. அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 × 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். அப்புறமா இங்கே
2 0 இருக்குது. அப்போது நம்மளுக்கு இது ஃபுல்லாக ஒரு டேட்டாஸ் கிடைச்சிருக்கு சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா L/B சரிங்களா. L/B வந்து நம்மளுக்கு என்னென்னா ஸோ 9ன்னு இருக்குது. அப்போ 9 டைம்ஸ் ஆஃப் L/B. எல்லோடைய ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 500/9. பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஸோ 50ன்னு இருக்குது சரிங்களா. என்ன இருக்குது 50 இருக்குது. ஏன்னா இதுதான் பி, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல சரிங்களா. ஏன்னா இது வந்து வேர்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ அது நீங்கள் ஈக்குவேஷனாக மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் சம்மையை சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 வந்து எங்கே வந்து சார் வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரெத்தோட வேல்யூஸ் தான் சரிங்களா. பிரெத்தில் வந்து எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த 9 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து 5 25 மொத்தம் 3 0 இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 25,000 இங்கே ஒரு 10,000 ஆக மொத்தம் நம்மளுக்கு 35,000 வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இது என்னன்னா மொத்த ஏரியா 9 செவ்வகம் மற்றும் பார்த்தோம்னா 4 சதுரத்தினுடைய மொத்த பரப்பு வந்து பார்த்தோன்னா 35,000 கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், குரூப் 4 எக்ஸாமுக்காக 2500 கொஷின்ஸ் 1-2 கிடையவே கிடையாது. 2500 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக டெய்லியும் உங்களுக்கு பார்த்தோன்னா ஸோ 4:10க்கு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் இருக்குன்னா, உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையினுடைய கன அளவு எல்லாருக்குமே ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலா? 5r². நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது என்னென்னா பொறுமையாக சொல்லித்தரேன், அப்போ டைம் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கும். ஆனால் நீங்கள் அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா வித்தின் ஒரு 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் சம்ஸ் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம ஃபார்முலா எழுதி தான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. ஃபார்முலா என்னென்ன நேரத்தில் என்னென்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அப்படியே அந்தந்த டேட்டா அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போட்டு போனாலும் ஓகே, பெட்டராக தான் இருக்கும். அதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், உள்ளுடைய கன அளவு. இப்போது அடிப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த அடிப்பரப்புனா ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்குன்னா இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கல, இதுக்கு பேர் தான் அடிப்பரப்பு சரிங்களா. அதுக்கு பேர் தான் அடிப்பரப்பு. அப்போ அடிப்பரப்புடைய ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ இது வந்து 5r² சொல்லுவாங்க. என்னது? 5r² சொல்லுவாங்க. அப்போ 5r² ஆன்சர் தான் என்னது? 500. கேள்வியே இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க, நல்லா புரிஞ்சிக்கணும் சரிங்களா. அடிப்பரப்புன்றது பார்த்தோம்னா 5r². அப்போ அந்த 5r² ஆன்சர் தான் 500. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம ஃபார்முலா கூட போட தேவையில்லை, அப்படியே எடுத்தோடனே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. அப்போ 5 × 4 20, பக்கத்தில் 2 0 இருக்குது, அப்படியே போட்டுங்க. அப்போ 2000 தான் ஆன்சர். அதாவது நீங்கள் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கின்னு நீங்கள் எடுத்த உடனே 30 செகண்ட் 10 செகண்ட் கூட ஆன்சரை போடக்கூடிய சம்ஸ் எல்லாம் மென்சுரேஷன் இருக்குது. நிறைய பேருக்கு மென்சுரேஷனவே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி சப்ஜெக்ட் நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி நம்ம மெமரி பண்ணுறதுன்னு தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ன பேசிக் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கினாவே ஸோ ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ தான் 2000 மீட்டர் கியூப் சரிங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், போயிடலாம். ஸோ 3வது கொஷின்ஸ் இங்கே பாருங்கள், இது என்ன இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டீம்ஸில் கேட்டிருப்பாங்க. ஏதாவது இந்த கொஷின் பார்த்தோன்னா 2024 இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே சரிங்களா. நான் எப்படின்னா ஸோ 2024, அதுக்கப்புறம் 2023, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2022 இந்த மாதிரி ஸோ கீழேருந்து அப்படியே போயிட்டுருக்கேன் சரிங்களா. ஸோ ஹையரில் கண்டினியூ பண்ணி அப்படியே டவுனாக போயிட்டுருக்கேன். ஸோ ஏன் அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னா வர கொஸ்டினுடைய அந்த நாலேஜை எப்படியெல்லாம் மாற்றுறாங்க, எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்றதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றதால நான் முன்னாடியிலும் கொடுத்துட்டு வரேன் சரிங்களா. அப்போ பாருங்கள் என்ன இருக்குது. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை, அதாவது வட்டங்கள் தான் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. ஒரு அரை வட்டம்னா ஒன்றும் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பவுல் தான் சரிங்களா. இதுதான் ஒரு பவுல். இதில் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டுறாங்க சரிங்களா. ஹவு மெனி கிரேட் சர்க்கிள் சரிங்களா, அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. அதிகபட்சம் எத்தனை வட்டம் இருக்குன்னா இல்லை ஒன்று தான் இருக்குது சரிங்களா. இந்த மேலே இருக்கிற வட்டம் தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை வட்டங்கள் வரையலாம்னு சொன்னால் ஸோ எண்ணற்ற வட்டங்களை வந்து வரைய முடியும். அவங்க கொஷின்ஸ் அப்படி கேட்கல, எத்தனை வட்டங்கள் உள்ளன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 தான் சரியான விடை சரிங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொஷின்ஸ் இருக்குது பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போடக்கூடிய கொஷின்ஸு இது 4வது கொஷின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில்
அது நீளம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த என்னென்னா, அதாவது கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்கஸ் கூடாரை வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கூம்பொடிவை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, கோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது என்ன பண்ணுறாங்க, செவ்வக வடிவ கித்தான யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போது என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போத் ஆர் ஈக்குவல். என்னது? போத் ஆர் ஈக்குவல். அதாவது அந்த கோனுடைய எல்எஸ்ஏவும் இந்த ரெக்டாங்கிளுடைய இருக்கக்கூடிய ஏரியாவும், அதாவது பார்த்தீங்கன்னா போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தான் மீனிங் எடுத்துக்கணும் இந்த கொஷின்ஸை. சரிங்களா? அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 700 சென்டிமீட்டர் இருக்குல்ல, இந்த 700 சென்டிமீட்டர் இருக்குது, ஆனால் இங்கே மீட்டர்னு இருக்குது, இங்கேயும் மீட்டர் தான் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ மீட்டராக மாற்றினா 700 மீட்டராக மாற்றினா உங்களுக்கு 100ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ 7 மீட்டர்னு வரும். சரிங்களா? என்ன வரும்? 7 மீட்டர்னு வரும். அப்போது ஃபார்முலாஸ் வந்து என்ன, 5RL. சரிங்களா? கூம்புக்கு எல்எஸ்ஏ வந்து பார்த்தோன்னா 5RL. அப்போ 5RLனா நம்மளுக்கு எல்லோட வேல்யூ தெரியணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூஸ்னால் இது தான். சரிங்களா? அந்த கோன் இப்படி ட்ரா பண்ணால், இருங்க ஒரு நிமிஷம், இந்த கோன் இப்படி இருக்குன்னு வச்சுங்களா, இங்கே ட்ரா பண்ணால் இது ரேடியஸாக இருக்கும். அதாவது நான் கொஞ்சம் நல்லா போடுறேங்க. இப்படி இருக்க ஒரு கோன்னா இது ஹைட்டாக இருக்கும், இது ரேடியஸாக இருக்கும். இந்த எல்லை தான் ஸ்லாண்ட் லென்த்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எல்லை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட்டு வந்து பார்த்தோன்னா 24 கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 7 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு சைடையும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ 24 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 576 ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் 49. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இருக்கோம் 15 மீதி 1, ஸோ 8 ப்ளஸ் 4 12 2 மீதி 1 6, ஸோ 625. அப்போ இந்த 625க்கு நம்ம ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். ஏன் சார் ரூட் எடுக்கணும்னா, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்னா, பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் ஏபி ஸ்கொயர் பார்த்தோன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு சைட்ஸ்க்கு வந்து இது என்ன இருக்கும், ஸோ ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஏசி ஸ்கொயர் இது ஏபின்னு நம்ம எடுத்துக்கணும், இது சின்னு எடுத்துக்கினா ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயருடைய ஆன்சர் பார்த்தோன்னா ஏபி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் ரூல். அப்போது இந்த லென்த்து, அதாவது ஸ்லாண்ட் லென்த்து வந்து பார்த்தோன்னா 25 கிடச்சிடுச்சு. அப்போது 5RL. சரிங்களா? 5RL. ஸோ இந்த 5RLலும் எல்பியும் ஈக்குவல். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அதனுடைய நீளம் கேட்குறாங்க. நீளம்னா நம்ம லென்த், அந்த ரெக்டாங்கிளுடைய லென்த்து கண்டுபிடிக்கணும். அப்போது 5RLல ஃபஸ்ட்டு 5ஓட ஆன்சர் பார்த்தோன்னா 22/7 போட்டுங்க. ஆரம், ஸோ ஆரம் வந்து பார்த்தோன்னா 7. அடுத்து லென்த்து வந்து பார்த்தோன்னா 25. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே லென்த்து வந்து, அதாவது இந்த எல்லு தான் அது. சரிங்களா? அதே இது பார்த்தோன்னா இங்கே கோன் ரெக்டாங்கில் வரக்கூடிய எல்லை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறமா பிரெத் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சலேஷன் பண்ணலாம் பாருங்கள். என்னென்ன கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 7க்கு இந்த 7 கேன்சல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். திரும்ப நம்ம கேன்சலேஷன் பண்ணால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இது பார்த்தீங்கன்னா 5.5 டைம்ஸ். சரிங்களா? 5.5 டைம்ஸ். அப்போது 5.5, அதாவது 5.5 நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம டெசிமல் பார்த்துக்கலாம், இன்ட்டு 25. சரிங்களா? இது சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 5 25 2 5 25 27 7 மீ 2 பண்ணும்போது ஸோ 110 உங்களுக்கு வந்துடும். அப்போது பார்த்தீங்கன்னா 5 7 3 1. அப்போது 1375 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு டெசிமல் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம். சரிங்களா? இங்கே 5.5 இருக்குது. அப்போ சால்வ் பண்ணால் 137.5 மீட்டர். சரிங்களா? அதாவது அந்த லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னா 137.5 மீட்டர் வந்து இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது. போத் ஆர் ஈக்குவல். அந்த கான்செப்டை நீங்கள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னாவே ஸோ ஈஸியாக வந்துடும் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் இங்கே என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். ஒரு உருளையினுடைய மொத்த பரப்பு, அதாவது மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர், ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர் எனில் உருளையினுடைய உயரம் கேட்குறாங்க. ஸோ உருளையினுடைய உயரம் கண்டுபிடிக்கணும். ஸோ உருளையினுடைய மொத்த பரப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலானா 2πr h + r. இதுதான் உருளையினுடைய மொத்த பரப்பு ஃபார்முலாஸ். அதனுடைய ஆன்சர் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 880 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆரமுக்கு எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஹெச்சோட வேலையை கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 22/7
ஆரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 கொடுத்துறாங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெச் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கண்டுபிடிக்கணும். ஹெச் ப்ளஸ் ஆரம் வந்து 10 இப்படி இருக்குது. அடுத்து பாருங்கள் 880. இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 44. சரிங்களா, 44 வந்து 1 டைம்ஸ், இந்த 88 வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ 20 நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது. இப்போ நம்ம ஃபர்தராக நமக்கு சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா, அந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போது நம்மளுக்கு ஹெச் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு இங்கே 7 இருக்குது. இந்த 7 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 7 2 சார் 14. அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 - 10. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது 4 சென்டிமீட்டர். அப்போது உயரம் வந்து என்ன இருக்கணும் 4 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோவில் வந்து குரூப் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 8489563631. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் ஜாயின் அவர் மேக்ஸ் சீரிஸ் குரூப்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து குரூப்லேயே ஆட் பண்ணிவிடுவோம். சரிங்களா, சரி அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது. ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்பு சரிங்களா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய விட்டம் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அதாவது கோளத்தினுடைய புறப்பரப்புன்னு சொன்னாலும் சரி, வலைப்பரப்புன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அப்போ என்ன ஃபார்முலா 4πr² இஸ் ஈக்குவல் டு 154ன்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரிங்களா, கோளத்தினுடைய மொத்த பரப்பு சொன்னாலும் சரி, வலைப்பரப்புன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். நான் சொல்லிட்டேன் 4πr² இஸ் ஈக்குவல் டு 154 சொல்லிட்டாங்க. இப்போது நம்மளுக்கு 4 அப்புறமா 5ஓட வேல்யூ 22/7 இஸ் ஈக்குவல் டு இங்கே r² வரும் ஈக்குவல் டு 154. சரிங்களா, இப்போது கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 2 முறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மீதி 7 இருக்கும், 77 டைம்ஸ் வரும். திருப்பம் இது 2 முறை போடுங்க. இது வந்து 7 முறை போட்டுங்க. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குல்ல, இந்த இடத்துல அதாவது r² ஈக்குவல் டு 7 × 7 2 × 2 இப்படி இருக்குது. இப்போது இந்த r² பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோன்னா r² ஈக்குவல் டு 7²/2² இருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கொயர் கொடுத்தா இந்த ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 7/2ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, விட்டம் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ விட்டத்தில் பாதி தான் அது ஆரம். சரிங்களா, விட்டத்திலுடைய பாதி தான் ஆரம். அப்போது ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வருமா. இது நாங்கள் சால்வ் பண்ணால் 3.5 சென்டிமீட்டர் வரும். அப்போது 2r இஸ் ஈக்குவல் டு நம்ம டின்னு எடுத்துக்கலாம். அதாவது 2 r சேர்ந்தால் அது வந்து டயாமீட்டர் ஆகிடும். அப்போது 3.5 அகெயின் 3.5 அப்போ 7 மீட்டர் தான் வரும். சரிங்களா, இங்கே சென்டிமீட்டர் இருக்கிற கேள்வி இருக்கிறதுனால 7 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான கொஷின் தான். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது. இந்த கொஷின்ஸு டிஎன்பிசியில் நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸில் இதுவும் ஒன்று. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படி எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பர்டிகுலராக இதே கொஷின் திரும்ப ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு எந்தெந்த மேக்ஸ் கொஷின்ஸ் எவ்வளோ டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போடுறேன், பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த கொஷின்ஸ் எப்படி வந்துட்டு இருக்குது ரிப்பீட்டடாக அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள். சரிங்களா, இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு கூம்புகளுடைய கன அளவினுடைய விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பினுடைய உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றினுடைய ஆரங்களுடைய விகிதம் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது 1/3 5r² h இதுதான் என்னது கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா, 1/3 5r² h 1/3 5r² h. இப்போது இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கலாம். அதனுடைய ரேஷியோ வந்து என்ன கொடுத்தாலும் 2:3. இப்போது நம்மளுக்கு ரேஷியோ இருந்தாலே நம்ம என்ன பண்ணோம்னா காமனாக வரதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் ஜென்ரலாகவே. சரிங்களா, அதுதான் ரூல் படி பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்னென்ன காமனாக இருக்குது 1/3 5 1/3 5 கேன்சல். சார் இங்கே 6 HH ஒரே மாதிரி இருக்குது. அங்கே ஆரமும் பார்த்தோன்னா ஹைட்டும் வேரியன்ஸ்னு ஆகும். சரிங்களா, அதனால் நம்ம இதை கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ இது r1 இது h1 இது r2 h2ன்னு கொடுத்துக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேள்வியில் முதல் கூம்பினுடைய உயரத்தை போல், அதாவது இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பினுடைய உயரத்தை போல் 2 மடங்கு அப்படி சொல்லிட்டாங்க.
அதாவது இரண்டாவது கூம்பினுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா முதல் கூம்பினுடைய ஹைட்டை போல் 2வாக இருக்குது, 2 இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரேடியஸுடைய ரேஷியோ வந்து என்ன கேட்குறாங்க. அப்போது R1 ஹோல் ஸ்கொயர் H1 வரத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ H1 தான் போடணும். பட் அங்கே இந்த ரேஷியோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவைட் எழுதிக்கிறேன் சரிங்களா. ரேஷியோ என்ன பண்ணலாம், பின்னமாக எழுதலாம். அப்போது இங்கே H2க்கு பதிலாக 2H1 போடணும். அப்போ R2 ஸ்கொயர் 2H1 is equal to 2/3 இப்படி எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர் அப்படியே சால்வ் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த H1 இந்த H1 கேன்சல் ஆகிடும். அப்போது R1 ஸ்கொயர் டிவைட் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 4/3ன்னு வரும். இப்போ எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தால் R1 டிவைட் பை R2 இஸ் ஈக்குவல் டு √4க்கு நீங்கள் ஆன்சர் எடுத்தீங்கன்னா 2 வரும். பை √3க்கு வந்து ஆன்சர் √3 தான். அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், 2/√3ன்னு எழுதலாம். அப்போ ஆன்சர் எங்கே இருக்க பாருங்கள், ஆப்ஷன் பி தான். இந்த கொஷின் பல முறை ரிப்பீட் ஆகிருக்கு. நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், எவ்வளோ கொஷின்ஸ் வந்து மேக்ஸில் ரிப்பீட்டடாக ஆகிட்டு இருக்குது. ஒரே ஒரு எழுத்து கூட அவங்க மாற்ற வைக்க மாட்டாங்க, அப்படியே பிடிச்சி கேட்டே இருக்காங்க சரிங்களா. நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 8வது கொஷின்ஸ். இது நேர்வட்ட கூம்பினுடைய கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் எனில் ஆரம் கேட்டுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, கூம்பினுடைய கன அளவு கொடுத்துட்டு அதனுடைய ஆரம் கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, கூம்பினுடைய கன அளவு பார்த்தீங்கன்னா 1/3 5r ஸ்கொயர் h த ஃபார்முலாஸ் இஸ் ஈக்குவல் டு 11088 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதனால் அது எழுதிட்டோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லா வேல்யூஸும் இதில் வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1/3 5ஓட ஆன்சர் 22/7. அடுத்து ஆரம் தான் கண்டுபிடிக்கணும், அதனால் r ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஹெச்சோட ஆன்சர் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெச்சோட ஆன்சர் 24, இங்கே மல்டிப்ளை ஆஃப் 24 வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 11088. இப்போ பாருங்கள் இந்த 3 வந்து 1 டைம், இது 8 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள், இது 2 வரும். இது பார்த்தோன்னா 11 பார்த்தீங்கன்னா ஒரு முறை வரும். அடுத்து இங்கே 0 டிவைட் ஆகலாம், 0 போட்டுக்கணும். அடுத்த நம்பரையும் பார்க்குறேன் டிவைட் ஆகலை, திரும்ப 0 போட்டு ஸோ 8 போட்டுக்கணும் சரிங்களா. உங்களுக்கு இதுதான் ஆன்சர். இதில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டிவைட் பண்ணதில்லை தனியாக கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். திருப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸோ சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் உங்களுக்கு இது வந்து ஒரு முறை, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 504ன்னு வரும் சரிங்களா. 504ன்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ 8ல் நம்ம கேன்சல் பண்ணுங்கள், 4 முறை வரும். இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2 5 திருப்ப 2 இப்படி வரும். திருப்ப கேன்சல் பண்ணுங்கள் 2, திருப்ப இது கேன்சல் பண்ணால் 1 2 6 வரும். திருப்பம் கேன்சல் பண்ணுங்கள், இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 6 3 வரும். அடுத்து இந்த 7 இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா நாங்கள் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 × 7 வருது. இப்போ நம்ம ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா 7 × 9 × 7 எழுதிக்கலாம். அப்போது நம்ம 6ன்னு எழுதும்போது இந்த டபுள் 7 வந்துக்கிறதால ஒரு 7 எடுத்துக்கலாம், அதாவது 7 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர் இப்படி எழுதலாம் சரிங்களா. அப்போது இந்த ஸ்கொயர் எல்லாமே எலிமினேட் ஆகிடும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 × 21 வந்துடும். அப்போ 21 சென்டிமீட்டர்ன்றது ஆரம். ஸோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சியில் வந்து கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர்ன்றது இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது, 191வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா, சமமான சுற்றளவு உடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது 3 விதமான, அதாவது 4 விதமான என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. குறுங்கோண முக்கோணம் சரிங்களா, அடுத்து விரிகோண முக்கோணம், அடுத்து சமபக்க முக்கோணம், அடுத்து பார்த்தோன்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது வந்து ஹையஸ்டான வேல்யூ இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு கேட்டுறாங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்து சால்வ் பண்ணிட்டு வரணும். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்த உடனே ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் தான், ஸோ அதனுடைய ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்த உடனே அந்த ஆன்சர் நீங்கள் போட்டுட்டு வந்தலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான்.
அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். இது டைரக்ட் கொஷின்ஸு. ஸோ நான் எதிலும் சால்வ் பண்ண விரும்பலை. ஏன்னா இது சால்வ் பண்ண ஒவ்வொரு நீங்கள் ஏரியாவுடைய வேல்யூஸும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு லென்த்தான ஒரு ப்ராசஸ். ஸோ டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் எடுத்த உடனே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கா பாருங்கள், இருந்தால் ஆன்சர் போட்டுட்டு வந்துடுங்க. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், இருக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் கொஷின்ஸ் இது தான். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவும் 10 கொஷின்ஸ் நான் சொல்லிட்டு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியினுடைய நீளத்தை மீட்டரில் காண்கன்னு கேட்டாங்க. ஜென்ரலாக தொட்டி இருக்குன்னா அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா லிட்டரல் தான் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கும்போது லென்த்தில் கண்டுபிடிக்கும்போது மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே மீட்டராக இருக்கும்போது லிட்டரில் கன்வெர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அதே லிட்டரை வந்து பார்த்திங்கன்னா மீட்டராக மாற்றோம்னா டிவைட் பண்ணணும். அதுதான் ரூலே. அப்போது இது லிட்டரில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? லிட்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 64 ஆகிடும். சரிங்களா? 64 ஆகிடும். இப்போது இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா வால்யூம்னு மீனிங். சரிங்களா? அப்போது இந்த தொட்டியெல்லாம் பார்த்தா கனசதுரம் அந்த கான்செப்ட் தான் இருக்குமே. ஸோ கியூப்னு சொல்லிக்கலாம். அப்போ கியூபுக்கு வால்யூம் ஃபார்முலா பார்த்தோன்னா ஏ கியூப். அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 64 நமக்கு கிடைச்சிருக்கு. சார் அது எப்படி சார் சடனாக 64 போட்டிங்கன்னா, இது லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இவங்க கேள்வி வந்து பார்த்தோன்னா நீளத்தை மீட்டரில் கேட்டிருக்காங்க. மீட்டர்னால் நம்ம லிட்டரை வந்து மீட்டராக மாற்றோம்னா டிவைட் பை 1000 போடணும். இதே அவங்க கேள்வியை மீட்டரில் கொடுத்துட்டு லிட்டராக மாற்றி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 1000 மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்டே. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 4 கியூப் எழுதலாம். 64 நம்ம 4 பவர் 3 எழுதுகிறோம். 4 × 4 × 4. அப்போ இதுக்கான ஆன்சர் 64 வரும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிரும். அப்போது 4 மீட்டர். ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட்டு ஒரு 10 கொஷின் நல்லா இருக்கிற கொஷினெலாம் உங்களுக்கு சால்வ் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்து வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து உங்களுக்கான டவுட் வந்து என்னென்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் யாருன்னா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.